மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்கழி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருகிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையிலும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து பயிற்சியாகி தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரக நிலை மற்றும் கிரக பெயர்ச்சிகள் காரணமாக மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் மீது குரு பகவானின் வக்கர பார்வை பதிகிறது. எனவே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிய மாதமாகவே அமையப் போகிறது. பகை கிரகம் இந்த மாதத்தில் வலிமை இழந்து பார்க்கும் பொழுது நல்ல காரியங்கள் நடக்கும். திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. லாபமும் திடீர் முன்னேற்றமும் உண்டாகும். வருங்காலத்தை பற்றிய பயம் தீரும். நினைத்ததை செய்து முடிக்கும் வல்லமை பெற்ற கிரக அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உள்ளது. மாதத்தின் தொடக்கத்தில் கடக ராசியில் உள்ள செவ்வாய் பகவான் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானை பார்க்கிறார். சுக்கிர பகவான் குடும்பத்திற்கு சென்ற பிறகும் கூட செவ்வாயின் பார்வை அவர் மீது விழுகிறது. உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். தனாதிபதியான அவர் உங்கள் ராசிநாதனை பார்ப்பது அற்புதமான நேரமாகும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். நீடித்த நோய் அகலும். அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதோடு ஆதாயம் தரும் தகவல்கள் நிறைய கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது இந்த மாதத்தில் நல்லது. புதிய பயணம் மேற்கொள்வீர்கள். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உள்ளது. உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்கரம் அடைந்து இருப்பது உங்களுக்கு நன்மைதான். 6க்கு அதிபதியாக வக்கரம் பெறும் பொழுது எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகிய 3லிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உதிரி வருமானங்கள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக கடன் பாக்கியை செலுத்தி நிம்மதி அடைவீர்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய தொல்லை அகலும். அகலக்கால் வைத்துள்ளதன் காரணமாக கொடுக்கல் வாங்கல் ஒழுங்கு செய்வீர்கள். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். நல்லது நடக்க நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். இந்த மாதத்தில் குரு பகவான் அசுர குரு 2இன் வழிபாடும் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பவர் சுக்கிர பகவான். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது குழந்தைகள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். இருக்கும் வீட்டை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்கும் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது. அண்ணன் தம்பிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாதியில் நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடிவடையும். உங்களுடைய வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவார்கள். மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். பாக்கியஸ்தானமான அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்பொழுது நன்மைகள் அதிகமாக நடைபெறும். பூர்வீக சொத்துகள் கைக்கு கிடைக்கும். அதை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பயணங்கள் மூலம் பலன் தருவதாக அமையும். இந்த மாதத்தில் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை தீரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். இந்த மாதத்தில் புதிய வீடு, இடம் வாங்கும் முயற்சிகள் கை கொடுக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும்.
காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் பெண்களால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். லாபஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் இந்த மாதத்தில் தொழிலை விரிவு செய்வதோ புதிய முதலீடு செய்வதையோ தவிர்த்து கொள்வது நல்லது. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சித்திரை 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது. குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் செயலில் தெளிவு பிறக்கும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். குரு பகவானின் பார்வை 12, 2, 4ஆம் இடங்களுக்கு இல்லாமல் போனதால் குடும்பத்தில் சிறு சலசலப்பு உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை உண்டாகும். உடல் நிலையில் ஏதேனும் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீண் செலவுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஆற்றல் வெளிப்படும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். அலுவலகம், வியாபாரம் போன்ற இடங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகும். உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் வரவு செலவுகளில் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீர்கள். சப்தமஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வைகள் உண்டாவதால் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக செல்வது நன்மை தரும். வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு அது பற்றி நன்றாக யோசிக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும். உங்களுடைய வருமானம் இந்த மாதத்தில் பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகுவார்கள். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி இந்த மாதத்தில் நடத்தி கொள்வீர்கள். வெளியூர் பயணம் லாபம் தருவதாக உங்களுக்கு அமையப் போகிறது. வழக்குகள் சாதகமாகும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்றாலும் உங்கள் ராசிக்கு 5இல் வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம், லாபஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பண வரவில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி கோபம் ஏற்படும். வார்த்தைகள் சூடாக வரும் என்பதால் அதுவே உங்களுக்கு எதிரியாக மாறும். இந்த மாதத்தில் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பதும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மாதத்தின் இறுதியில் சுக்கிர பகவான் சனி பகவானின் சேர்க்கையால் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். தேவையற்ற ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையான வருமானத்தை கவனத்தில் செலுத்தினால் லாபம் அதிகரிக்கும். வியாபாரம் முன்னேற்றமடையும். விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் செயல்களில் சில குழப்பங்கள் ஏற்படும். திட்டமிடாமல் செயல்பட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் கவனமாக இருங்கள். புதியதாக முதலீடு செய்வதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. லாபஸ்தானம், தனஸ்தானத்தில் சனி பகவானின் பார்வைகள் இருப்பதால் வருமானத்தில் கவனமாக இருங்கள். வீண் செலவுகளை தவிர்த்து கொள்வது இந்த மாதத்தில் நல்லது. அதே போல யாருக்கும் இந்த மாதத்தில் கடன் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவதும் நல்லது. பூர்வீக சொத்து குறித்து பிரச்சனைகள் உருவாகும். அதை உடனடியாக முடிவிற்கு கொண்டு வர முடியாமல் வழக்கு ரீதியாக தீர்த்து கொள்வது நன்மை தரும். ராகு பகவான் உங்கள் செயல்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை பாதுகாப்பார். உடல்நிலையில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வழக்குகள் வெற்றியாகும். வரவு செலவுகளில் இந்த மாதம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். நன்றி, வணக்கம்.